மலையாள சினிமாவை தொடர்ந்து தெலுங்கு சினிமாவிலும் நடிகைகளுக்கு எதிராக நடந்த பாலியல் தொல்லை தொடர்பான அறிக்கையை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. வாய்ஸ் ஆஃப் உமன் அறிக்கையை வெளியிட வேண்டும் என தெலுங்கு திரையுலக நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அந்த போஸ்டை நடிகை சமந்தா தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியுள்ளார். மலையாள திரையுலகில் நடிகைகள், பெண் தொழில்நுட்ப கலைஞர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கை மூலம் அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு நடிகைகள் சிறப்பு விசாரணை குழுவில் புகார் அளித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர்கள் சித்திக், இடவேள பாபு, கொல்லம் எம்எல்ஏ முகேஷ், ஜெயசூர்யா, மணியம் பிள்ளை ராஜு, இயக்குனர் ரஞ்சித் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் நடிகர் ஜெயசூர்யா தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக நடிகை ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஜெயசூர்யா மீது கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2013ஆம் ஆண்டு எர்ணாகுளம் மாவட்டம் தொடுப்புழாவில் நடந்த படப்பிடிப்பின் போது நடிகர் ஜெயசூர்யாவால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக நடிகை ஒருவர் காவல்துறை டிஜிபிக்கு இமெயில் மூலம் புகார் அனுப்பியுள்ளார். இந்த இமெயில் அடிப்படையில் திருவனந்தபுரத்தின் கரமனா போலீசாரும் ஜெயசூர்யா மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். 48 மணி நேரத்தில் நடிகை ஜெயசூர்யா மீது 2 வழக்குகள் பதிவாகியுள்ளது. மேலும் இயக்குனர் ரஞ்சித் மீது மேலும் ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மலையாள சினிமாவை தொடர்ந்து தெலுங்கு சினிமாவிலும் நடிகைகள் மீதான பாலியல் தொல்லை தொடர்பான அறிக்கையை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இயக்குனர் நந்தினி ரெட்டி தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்ட அறிக்கையை நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியில் பகிர்ந்துள்ளார். அதில் தெலுங்கு திரையுலகில் உள்ள பெண்கள் அனைவரும் ஹேமா கமிட்டி அறிக்கையை வரவேற்பதாகவும், கேரளாவில் உள்ள விமன் இன் சினிமா கலெக்டிவ் முயற்சிகளை பாராட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தெலுங்கு திரையுலகில் பெண்களுக்கான ஆதரவாக வாய்ஸ் ஆஃப் உமன் என்ற துணைக்குழு 2019இல் உருவாக்கப்பட்டதாகவும், தெலுங்கு சினிமாவில் நடிகைகளுக்கு உள்ள பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக அந்த துணைக்குழு அளித்த அறிக்கையை தெலுங்கானா அரசு வெளியிட வேண்டும் என சமந்தா பகிர்ந்த அந்த போஸ்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தெலுங்கு திரையுலகில் பணிபுரியும் பெண்களை பாதுகாக்க அரசும் தொழில்துறையும் எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருக்கும் என்று சமந்தா பதிவிட்டு உள்ளார். இதே பதிவை நடிகை அமலாவும் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். வாய்ஸ் ஆஃப் உமன் பெயரில் வெளியான இந்த போஸ்டை தெலுங்கு சினிமாவின் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் தங்கள் இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அந்த அறிக்கை வெளியானால் மலையாள திரையுலகைப் போல் தெலுங்கு திரையுலகிலும் புயலை கிளப்பும் என கூறப்படுகிறது. இதனிடையே மலையாள சினிமா நடிகர்களின் சங்கமான அம்மா தலைவர் மோகன்லால் உட்பட அனைவரும் பதவி விலகியது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது. தவறு செய்த நடிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் நிர்வாகிகள் பதவி விலகியது கோழைத்தனமான நடவடிக்கை என நடிகை பார்வதி உள்ளிட்டவர்கள் விமர்சனம் செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து நடிகர் மோகன்லால் விளக்கமளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.